गाइस फुல்லா சரக்கு போட்டு ஒகேனக்கல் வந்து முத இப்பதாங்க பரிசல்ல போக போறோம். இதோட ரேட் எல்லாமே சொல்றேன். பர் பர்சனுக்கு எவ்வளோ? 400 இல்ல 5 இவர் பாதியில இருக்கிறாரு. அதாவது ஒரு போட்டுக்கு 1500 ரூபாய், 4 பேர் போலாம், அவ்வளவுதான். எங்க கோபி மட்டும் 2 ஜாக்கெட் போட்டிருக்கிறோம். ஒரு கரையை தாண்டிட்டோம், இன்னொரு கரைக்கு போக போறோம். போயிட்டு இன்னொரு பரிசல்ல ஏறி 2 கிலோமீட்டர் சவாரி பண்ண போறோம். கோபி எதுனா வாங்கி தரியா? காசு சேஞ்ச் இல்லை, வாங்க போகிறோம். சேஞ்ச் இல்லையா? ஜிபே பண்ணு. ஜிபே ரீசார்ஜ் பண்ணல. இப்படிதாங்க, இப்ப மட்டும் இல்லை, எப்பவுமே இப்படிதான். என்ன ஒரு மாசமா ஏமாத்துவாங்க. குச்சமே இல்லை. வாவ், எவ்வளவு சூப்பரா இருக்குது பாரு. இது பொண்ணா? யோ வியூஸ பாரு. அண்ணா பொண்ணு. ஏய் வாயை முன் ஏந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. கல்லு மண்டை போயிடும். கைஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்லாம் கீழே எடுத்துட்டு போயினுக்கிறாங்க. கைஸ் எங்க வந்துங்கிறோம்னா போட்டிங் பிளேஸ் வந்துக்கிறோம். வாவ், நான் ஒன்று எடுத்துக்கிறேன். பார்க்கவே செம்மையாகுது. இந்த இடம் வந்து 5 அருவின்னு சொல்றாங்க. இப்போ வந்து தண்ணி ரொம்ப கம்மியா வருது, பட் நல்லா இருக்குது. ஆனா அதிகமா தண்ணி வர்றது வேற ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்காக. வேற லெவல்ல இருக்குது பாருங்க, அருவி எப்படி வருதுன்ட்டு. பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வாங்க கைஸ். வைதகி காத்திருந்தால இதே மாதிரி இடத்துல இந்த மாதிரி ரவுண்ட் அடிச்சுதான் செத்து போயிட்டாங்க. பட் நாங்க அப்படி ஆக மாட்டோம். டேய் நான் சும்மா இருக்க முடியாதடா. வெள்ள பண்ணி கோபே இங்க பாரு, அங்க என்ன பார்த்தாலும் பொண்ணுங்க. எனக்கு மனசே கேட்கல. தம்பி ஃபைனலா இங்க வந்து போட்டோ ஓட்ட கத்துக்கிறான். சோ இங்கே விட்டு போலான்னு பிளான்ல இருக்கிறோம். என்ன ப்ரோ? பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. அதான் மொச்சிருச்சுல, மூடிட்டு வேலை பாடுறா. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? ஒரு 4-5 கடை இருக்குது. ஸோ மீன் வாங்கி சாப்பிடுவோம் எல்லாம். ஒரு 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இங்க குளிக்க போறோம். யாரா இவனுங்க? எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க? ஒகேனக்கலுக்கு வந்து குளிக்கலன்னா செத்துடும். வீடியோ எடுக்கணும் செத்துடும். கைஸ் ஃபுல்லா சரக்கு போட்டு, சரக்கெல்லாம் போடல கைஸ், சும்மா ஃபன் பண்ணுறோம். தம்பி காமெடி வேண்டாம் கைஸ். ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க கைஸ். ஆனா நம்ம நேக்காடுவோம் நம்மளுக்கு தெரியல. கத்து கொடுத்தாங்க கைஸ். ஆக்சுவலா இந்த வீடியோ எதுக்காக எடுக்கிறோம்னா அவர் வந்து என்ன அடிக்கலான்னு பார்த்தாரு கைஸ். நாம உஷாராயிட்டோம். பிளான் பண்ணிட்டாங்க கைஸ். இது வந்து போட்டு உங்களுக்கு தெரியாம அடிக்காது, நான் வலிக்குது. ஓகே கைஸ், தேங்க்யூ. முடிஞ்சுனா தேவையில்லாம அட்டாக் பண்றாங்க. இவங்கிட்ட சேஃப்டியா தான் இருக்கணும் கைஸ். இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. ஆனா அவங்களை பழி வாங்கணும் ப்ளீஸ். நான் ஒரு டைம் தண்ணி ஆடணும், இன்னும் நல்லா ஆடணும், இன்னும் ஓகேண்ணா. ஓகே, தேங்க்யூண்ணா. இப்படிதான் பண்ண அவங்கள. வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னா அப்பப்போ கொஞ்சம் வெளியில வந்து இந்த மாதிரி இடத்துல சுத்தி பாரு. எவ்வளவுதான் வேலை செஞ்சு ட்ரஸ்ட் இல்ல, எவ்வளவுதான் வேலை செஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கிறது. இந்த மாதிரி அப்பப்போ வெளியில வந்தாதான். பட் இவனை கூட கூட்டின்னு வரக்கூடாது. இவனை கூட கூட்டின்னு வந்தாலே பெரிய ஸ்ட்ரெஸ் தான்.
இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் கூட்டு வந்துக்கிறோம். 2000 ரூபாய் கொடுத்தான், அதனால கூட்டு வந்தோம். எல்லாம் விட்டு வந்துடுவான். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு, தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. கைஸ் ஒகேனக்கல்ல மழை பெய்யுது கைஸ். பாருங்க கைஸ் மழை பெய்யுது. இதான் சாகன் நினைக்காதீங்க போதும் கைஸ். கைஸ் நம்மள அட்டாக் பண்றாங்க கைஸ். நல்லாவே இருக்க மாட்டீங்களா இந்த பக்கம் இந்த அட்டாக் போனே அட்டாக் பண்ணணும். அண்ணா அண்ணா போன் அண்ணா போன்ண்ணா. அண்ணா ஓன் போன் தானே நிலையிறது. அண்ணா போனுக்கு நான் ஓன் பண்ணனா கைஸ். இப்போ ஊத்த மாட்டார் பாருங்க கைஸ். அண்ணா ஊத்துனா அண்ணா கேக்கலையா போனும் கைஸ். அவரோட போன் தான் நடந்துட்டு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு சார். உங்க போன் தான் ஊத்தலாம் எவ்வளவு போனா மட்டும் நேக்கா ஏன்னு கத்தத பாத்தியா. ஒகேனக்கல் சாப்பாடு தானே. மறக்காம எப்பயாவது சான்ஸ் கிடைச்சா ஒரு டைம் ஒகேனக்கல் வாங்க. இந்த இடம் ஒகேனக்கல் ரொம்ப ஃபேமஸான இடம், தொங்கு பாலம். ஸோ இந்த இடம் தான் ஒகேனக்கல் ஃபால்ஸ். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஃபைனலா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப போறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட இடத்துல அந்த அக்கா ரொம்பவே நல்லா சமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் ஒகேனக்கலுக்கு வந்தா உங்களுக்கு யூஸ் ஆகணும் இல்லையா, அதனால நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறம் அந்த அக்காவை 2 வார்த்தை பேச சொல்றேன். அக்கா சொல்லுங்கப்பா. இப்போ உங்க கடைக்கு சாப்பிட்றதுக்கு வந்தோம், நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ இனிமேல் இந்த வீடியோவை பார்த்துட்டு வேற யாருன்னா வந்தா அவங்க உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது? செஃப் வேணா வாங்க, ஒகேனக்கலுக்கு வாங்க. போன் நம்பர் இருக்கு டிஸ்கஸ்லயே, போன் பண்ணுங்க, செஞ்சு தரோம். நல்ல ஒரு பிரைஸா நான் செஞ்சு தரேன். நல்ல ரேட்டுக்கு பண்ணி தருவீங்களா? கண்டிப்பா. ஸோ நல்லா டேஸ்டா தான் இருந்துச்சு. கொஞ்சம் வரவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது வராங்கன்னா கொஞ்சம் கம்மியாவே ரேட் பண்ணி கொடுங்கக்கா. சரி, ரொம்ப நன்றிக்கா பண்ணி கொடுத்ததுக்கு. சரி, ஓகே.